ஹலோ ஆல். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது சிஏ ஃபைனல்ல சாப்டர் நம்பர் 19. ஓகே. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஸோ பேசிக்காவே இந்த எத்திக்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 20 மார்க்ஸ் இதுலேருந்து வரும். நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஓகே, 20 மார்க்ஸ் இந்த ஒரு சாப்டர் படிச்சிருவோம், படிச்சுட்டு அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிடலாம், நம்ம வந்து 20 மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். பட் இதை உட்காந்து நம்ம படிக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே ரொம்ப மொனாட்டனஸா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் சொல்ல வராங்கன்னே புரியாது. ஐயோ, இந்த ஒரு சாப்டருக்கு வந்து நம்ம 20 மார்க்ஸ் படிக்கிறத விட வேற ஏதாவது படிக்கலான்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா யூல் கோ அண்ட் சர்ச் இன் யூடியூப் ஆர் ஏதாவது ஈஸி மெட்டீரியல் கிடைக்குதா, என்டையர் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ஷார்ட்டா படிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விதங்களை ட்ரை பண்ணுவோம். பட் என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து க்ளோஸ் டு 200 பேஜஸ் இருக்கு. நம்மளோட ஐஎஸ்எம்ல தட் இஸ் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல்ல க்ளோஸ் டு 200 பேஜஸ் இருக்கு. இது முழுக்க முழுக்க எதை பத்தி பேசுதுன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஒரு ஆடிட்டர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்னென்ன எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன லைபிலிட்டி இருக்கு, அதாவது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நோக்கி அவங்க ஒர்க் பண்ணணும். ஒரு டாக்டர் எப்படியோ, ஒரு லாயர் எப்படியோ, அந்த மாதிரி ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க பொது நன்மைக்காகவும் தே ஹாவ் டு ஒர்க். அப்படின்னும் போது நம்ம எதுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம், லைக் நம்ம நம்ம வந்து எந்தெந்த ஒர்க் எல்லாம் வந்து ஒரு நார்மல் பர்சனை விட ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம இருக்கிறதுனால நம்ம எதுக்கெல்லாம் வந்து அதிக பிரயத்தனப்பட்டு அதிகமா நம்ம வந்து வாட் வி ஹேவ் டு கிவ் டு தி சொசைட்டி அப்படிங்கிறது தான் இந்த லைபிலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து கட கட கடன் படிச்சிடலாம், கட கட கடன் படிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு 4 பேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 4 பேஜ்ல எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் கவர் பண்ண முடியுமா? முடியும். ஆனா அந்த 4 பேஜ் மட்டுமே பார்த்து நம்ம கடம் அடிச்சோம், மக் பண்ணோம், இல்ல வந்து அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா அதை வச்சு நம்மளால மெயின் எக்ஸாம்ல புரிஞ்சுக்கிட்டு எம்சிக்யூ அட்டன் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு கேஸ் பேஸ்டு சினாரியோ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு ஸ்பெண்ட் சம் டைம். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சிகரத்தை பார்க்குறோம், ரொம்ப ஹையான மவுண்டன் இருக்கு. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும், ஐயோ அவ்வளோ பெருசா நம்ம எப்படா முடிக்க போறோம், என்னடா பண்ண போறோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து அந்த டெஸ்டினேஷனை பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், ஓகே இன்னைக்கு ஒரு 10 பேஜஸ் நம்ம படிப்போம். அந்த மாதிரி லைக் எவ்ரிடே 10 பேஜஸ் புட் டுகெதர் ஒரு 10-20 டேஸ் நம்மளால வந்து டெஃபினட்டா ஒரு ஒரு காம்பேக்டா 20 மார்க்ஸ் நம்மளால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ வி ஜஸ்ட் ட்ரைங் டு டூ தட் ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் குவிக் ஃபிக்ஸஸ். ஓகே, இந்த 2 பேஜ் படிங்க யூ கெட் மார்க், 3 பேஜஸ் படிங்க யூ கெட் மார்க் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் குவிக் ஃபிக்ஸஸ் நம்ம வந்து நம்பாம நம்ம என்ன பண்ண போறோம், லைக் 10 பேஜஸ் அட் அ டைம், ஒரு 12 பேஜஸ் அட் அ டைம் நம்ம வில் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் நம்ம மூளைக்கு புதுசான விஷயங்களை கத்துக்கிறது ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னா அந்த புதுசான இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிற அந்த அந்த விதம் இருக்குல்ல. இப்போ புக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 12 பேஜஸ் இருக்குன்னா அந்த 12 பேஜஸ்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது நம்ம மூளைக்கு எட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் வெரி ஈஸியர் ஃபார் அஸ் டு படிக்கிறது. எப்ப அந்த 12 பேஜ் ரொம்ப மொனாட்டனஸா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல சம்டைம்ஸ் வந்து அந்த 12 பேஜ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு சரியா புரியலனா தான் அது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி, என்னடா சொல்ல வரீங்க, தலைவலிக்குதுன்ற மாதிரி ஃபீலிங் வரும். இப்ப என்னன்னா நம்மளோட ஐஎஸ்எம்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் சப்போஸ் உங்களுக்கு மொனாட்டனஸா இருக்கு, எனக்கு புரியல, எனக்கு அப்படியே சொன்னதே திருப்பி திருப்பி அவங்க சொல்ற மாதிரி இருக்கு, இல்ல படிக்கும் போது அதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, படிச்சோடனே சூப்பர்ல இது புரியுது இல்ல, அந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் கெட் த கிக் ஆஃப் ஸ்டடிங் அப்படின்னா அதை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இங்க நான் இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 12 பேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஃபர்ஸ்ட் இந்த 10 பேஜ் நம்ம படிப்போம். அந்த 10 பேஜ்ல நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே நகர்ந்துகிட்டே வரும். ஸோ த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த என்டையர் 19th சாப்டர் நம்ம முடிப்போம்ல, கேப்சூல் பை கேப்சூல் குட்டி குட்டி அழகா 10 பேஜஸ் படிக்கும் போது ப்ராபப்ளி ஒரு 15 to 17 ஸ்ட்ரெச்சஸ் நம்ம படிச்சு முடிக்கும் போது இந்த என்டையர் சாப்டரை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 4-5 பேஜஸ்ல இந்த இந்த 200 பேஜஸ்ல இருக்கிறது அப்படி ஒரு 4 பேஜஸ்ல கட் ஷார்ட் பண்ணி சின்ன சின்னதா நம்ம வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிரும். இந்த ஷார்ட் நோட்ஸை நம்ம எப்ப படிக்கணும்னா எக்ஸாம்க்கு ஒரு 2 days 3 days முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நம்ம பார்த்து ரிவைஸ் பண்ணோம்னா நமக்கு புரியும். ஏன்னா இனிஷியலி நம்ம அந்த 200 பேஜஸை ஒரு தடவை பார்த்தாதான் நம்மளால வந்து அந்த 4 பேஜஸ்ல நம்ம கொடுக்கறது இல்லை, யார் வேணா கொடுத்துருக்கோம், லைக் எனிபடி. நிறைய ஆத்தர்ஸ் இப்ப வெளியில இருக்காங்க,
நிறைய பேர் வந்து சாப்டர் நம்பர் 19 20 மார்க்ஸ் இதை படிங்க போதும்னு சொல்லிட்டு ஒரு 3 பேஜ் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பேஜஸ்க்கு ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. அந்த கண்டென்ட்டை எப்ப நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியும்னா, இத பேசிக்கான விஷயங்களை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஷார்ட் நோட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். இது என்னோட அபிப்பிராயம், ஓகேவா? இல்ல இல்ல நான்லாம் டைரக்டா ஷார்ட் நோட்ஸ் படிச்சு பாஸ் ஆயிருவேன்னா நீங்க எல்லாம் அதிமேதாவிகள். ஓகேவா? சோ நம்ம வந்து இந்த இதுக்குள்ள போலாம், ஓகேவா? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஸோ பேசிக்லி அவங்க என்னென்ன சொல்றாங்க, இந்த என்டையர் சாப்டர் நமக்கு படிக்கும் போது இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி இந்தியன் லெவல்லையும் சரி கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு படிக்கிறோம். கோடிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும்ல, நார்மல் கோட் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெஜ் நான் நான்வெஜ்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனிமல்ஸ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இப்ப நான் நான் வெஜிடேரியன் வச்சுக்கோங்களேன். என்னோட மாரல் எத்திக்ஸ பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடுறது இட்ஸ் நாட் அ பிக் டீல் நான் நினைப்பேன். இப்ப இது 2மே முரண்பாடான எத்திக்ஸ் தானே. நீங்க சொல்றீங்க நோ ஐ வில் நாட் ஈட் சிக்கன். நான் சொல்றேன் சிக்கன் இஸ் மை டின்னர். அந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் எத்திக்ஸ்ல முரண்பாடு இருக்கும். சோ எப்போதுமே இந்த எத்திக்ஸ் என்ன பண்ணணும், கோடிஃபை பண்ணிடணும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி 2 பேருக்கும் ஒரே கோடு தான், ஒரே கோட் ஆஃப் எத்திக்ஸ். அந்த மாதிரி கோடிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா எனிபடி ஹூ என்டர்ஸ் இன்டு திஸ் ப்ரொஃபஷன், ஓகேவா, அந்த ப்ரொஃபஷனுக்குள்ள என்டர் ஆகும்போது எனிபடி ஹூஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க வந்து எந்த கோடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுல என்ன முரண்பாடும் இருக்காது. எல்லாரும் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பேர் வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ், ஓகேவா? ஜென்ரலி பை நேச்சரே வந்து எத்திக்ஸ்னாலே ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு ஓகேவா இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் எத்திக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா கோடிஃபை பண்றாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அதை நம்ம வந்து படிக்க போறோம். நம்பர் 2 ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்றது. ஸோ பேசிக்காவே எத்திக்ஸ் அப்படிங்கறத தாண்டி ஃபண்டமெண்டலி தெர் ஆர் சம் பிரின்சிபிள்ஸ். இந்த சில பிரின்சிபிள்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸையே புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சில ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அதை நமக்கு வந்து சொல்லி தருவாங்க. அதே மாதிரி தேர் டாக்கிங் அபவுட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் பிராக்டிஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் சர்வீஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் அதர்வைஸ் ஆக்கியபைட். இது மூணுத்துக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேர் சிஏ பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணோடனே நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி வைக்கிறோம். ஜி நீங்க என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னா பிக் ஃபோர்ல வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்கலாம் யாரு, ஆர் தி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ்? ஆமா, அவங்களாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் சொல்றாங்க. சோ இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் வந்து சில பேர் பிக் ஃபோர்ல நான் வேலைக்கு போறேன், மாசம் எனக்கு 1.5 லட்சம் சம்பளம், 2 லட்சம் சம்பளம், இல்ல 10 லட்சம் சம்பளம், ஏதோ ஒரு சம்பளம். சம்பளத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்க எல்லாரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் சர்வீஸ். யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம சர்வீஸ் தானே பண்றோம். இந்த சென்ஸ் யாரோ ஒருத்தருக்கு நம்ம வேலை செஞ்சு நம்ம வந்து என்ன பண்றோம், சேலரி வாங்கிக்கிறோம். அப்படின்னா நம்ம பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா we render our services to our employer. எம்ப்ளாயர் கொடுக்குற பணத்தை நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம பணத்தை வாங்கிக்கிறோம் கையில. ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களாம் மோஸ்ட்லி எம்ப்ளாய்மெண்ட்ல அந்த மாதிரி இருப்பாங்க. அது பிக் ஃபோர்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு என்ஜிஓல கூட வேலைக்கு போகலாம், நீங்க ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகலாம், நீங்க வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வேலைக்கு போகலாம், எங்க வேணா வேலைக்கு போகலாம். நீங்க வேலைக்கு போகணும், அங்கேயிருந்து வந்து ஒண்ணு நீங்க போய் அங்க கொடுக்குற சர்வீஸ்க்கு கெட் கன்சல்டேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா நீங்க போயிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு சம்பளம் அந்த மாதிரி இதை வாங்கி போறீங்க, அவ்வளோ ப்ரொஃபஷனல் ஃபீ அந்த மாதிரி வாங்கி போறீங்க. அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் சர்வீஸ். இதுவே ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் பிராக்டிஸ்னா யாருன்னா யூ கோ அண்ட் டூ த ஆடிட், யூ கோ அண்ட் டூ த ரிவ்யூ. அப்படிலாம் பண்ணுவீங்க. நீங்க ஒரு ஃபர்ம் வச்சிருப்பீங்க, நான் ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் வந்து ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் வந்து ஆடிட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன், எல்லா ஒர்க்கும் அஷூரன்ஸ் சர்வீசஸ் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு வந்து நான் வந்து பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்றவங்க அவங்களே தனியா கூட சம்டைம்ஸ் சோலோவா அவங்களே ஒரு ஃபர்ம் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 3 or 4 மெம்பர்ஸ் சேர்ந்து கூட அந்த ஃபர்ம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் என்னன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் பிராக்டிஸ். இல்ல நம்ம எங்கேயாவது வேலைக்கு போறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் சர்வீஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் ஐடென்டிஃபைங் த த்ரெட்ஸ் அண்ட் சேஃப் கார்ட்ஸ் மெஷர்ஸ் வைல் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்லி தருவாங்க என்னெல்லாம் எத்திக்ஸ் இருக்கு, என்னென்ன எத்திக் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அதை நம்ம வந்து அபைட் பண்ணணும், அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், கம்ப்ளை பண்ணணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அது எப்பயாவது ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி உங்களுக்கு வந்து பயமுறுத்த மாதிரி அச்சுறுத்தல், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு த்ரெட் வந்துச்சுன்னா அந்த த்ரெட்டை நீங்க எப்படி வந்து இல்லாமக்க போறீங்க, இல்ல அந்த த்ரெட் அங்க இருக்கு பட் அந்த த்ரெட் என்ன பாதிக்காத அளவுல நான் என்ன சேஃப் கார்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி நீங்க சேஃப் கார்ட் பண்ணிக்க போறீங்களா, இல்ல அந்த த்ரெட் அங்க இருக்கு உங்களால சேஃப் கார்ட் பண்ணிக்க முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க அந்த பர்டிகுலர் என்கேஜ்மெண்ட்டை விட்டு வெளியில வர போறீங்களா, இல்ல எனக்கு இந்த கம்பெனி செட் ஆகாது, இந்த கம்பெனில
என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஒர்க் பண்றாரு. எனக்கே அவர் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அவர் வந்து நான் பார்த்து தான் வளர்ந்திருக்கேன் எல்லாமே. பட் அவர் தான் அங்க சிஎஃப்ஓவா இருக்காரு. விச் மீன்ஸ் இந்த இடத்துல என்னோட இண்டிபெண்டன்ஸ் என்னால மெயின்டெயின் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் ஏதோ ஒண்ணு சொன்னா நான் அத கேட்கிற மாரி தான் இருக்கும். என்னால நான் என்னதான் வந்து சேஃப்கார்ட் அப்ளை பண்ணாலும், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் என் மேல இருந்துட்டே தான் இருக்கும். என்னால ஒரு இண்டிபெண்டன்ட்டா இந்த இடத்துல ஒரு ஆடிட்டரா வொர்க் பண்ண முடியாது. ஒரு என்கேஜ்மென்ட் பார்ட்னரா வொர்க் பண்ண முடியாது. நான் வந்து இங்க சைன் போடுற ஒரு ஆடிட்டரா இருக்கணும்னா, எனக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனில என்னால அத வந்து அப்ஹோல்ட் பண்ண முடியாது. நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம அந்த த்ரெட்ட உங்களால நல்லிஃபை பண்ண முடியல, இல்ல அக்செப்டபிள் லெவலுக்கு கூட உங்களால கம்மி பண்ண முடியலன்னா, நீங்க வெளில போயிடுவீங்க. சோ இதுதான் வந்து த்ரெட் அண்ட் சேஃப்கார்ட் மெஷர்ன்னு சொல்லுவோம். என்ன த்ரெட் உங்களுக்கு அங்க என்ன மாதிரி த்ரெட் இருக்கு? சம்டைம்ஸ் ஃபெமிலியாரிட்டி த்ரெட் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அங்க ஒரு 3, 4 இயர்ஸா ஆடிட்டரா வொர்க் லைக் நீங்க தான் வந்து அங்க ஆடிட்டர். ஒரு 3, 4 இயர்ஸ்க்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்டன்ட் ரொம்ப பரிட்சயம் ஆயிட்டாரு. 5த் இயர் நீங்க உள்ள போம்போதே அங்க அரசல் புரசலா ஏதோ பேச்சு இருக்கு. உள்ள ஃப்ராட் நடந்திருக்கு. ஒரு கேஷ் தெஃப்ட் நடந்திருக்கு. அத அந்த அக்கவுண்டன்ட் தான் பண்ணியிருக்காருன்னு. அவர் பேரு பாலு. அந்த அக்கவுண்டன்ட் பேரு பாலு. உங்களுக்கு அந்த பாலுவ ரொம்ப நாளா தெரியும். 4, 5 இயர்ஸா. ரீசென்ட்டா நீங்க விசாரிச்சு பார்த்ததுல தெரியுது, பாலு வந்து இந்த மாதிரி அவங்க பொண்ணோட ஆப்பரேஷன் செலவுக்காக ஏதோ ஒரு 7 லேக் ரூபீஸ் வந்து லைக் ஹி ஹஸ் யூ நோ கொஞ்சம் அம் ம் அங்க என்ன சொல்றது? கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் கேஷ் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க அந்த இதுக்குள்ள போகும்போது, அவர நீங்க போய் விசாரிக்கணும். இல்ல அவர் பண்ணது என்னன்றதை எடுத்து யூ ஜஸ்ட் ஹேவ் டூ கோ ஹேண்டில் தட் மேன். பட் ஹி இஸ் சோ ஃபெமிலியர் டூ யூ. அவர் வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு வெளியில அந்த ஃப்ராட் தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு தெரியவே தெரியாது. இல்லன்னா அந்த ஃப்ராட் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல. நான் உங்கள தான் கூப்பிட்டு உள்ள வந்து ப்ரூவ் பண்ணவே சொல்றாங்க. நீங்க போய் கேட்கும்போது பாலு சம்டைம்ஸ் சொல்வார்ல, "ஐயோ! நான் வந்து பணத்த எடுத்தது உண்மதான். பட் 2 டேஸ்ல நான் கொண்டு போய் பணத்த திருப்பி வச்சுட்டேன். அத திருடணும்னா நான் நினைக்கவே இல்ல. அந்த பணத்த திருப்பி கொண்டு போய் நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். ஒரு 2 டேஸ் எனக்கு வந்து நான் வந்து அந்த பணம் ரொட்டேஷனுக்கு எப்படிச்சு நான் எடுத்தேன். நான் திருப்பி வச்சுட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியாதா?" அப்படின்னு பாலு உங்ககிட்ட கேட்கும்போது, நீங்க அவர 4, 5 இயர்ஸா அவர வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் திருடுற டைப்பே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட்க்கோ ஐ மீன் லைக் அவங்க வைஃப்க்கோ இல்ல குழந்தைக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி பில்லு கட்டுறதுக்கு டக்குனு கையில பணம் இல்லாததுனால கம்பெனி கேஷ் அங்க யூஸ் பண்ணியிருக்காரு. பட் 2 டேஸ் கழிச்சு வேற எங்கேயோ பணத்த ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் திஸ் இஸ் மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான். இப்ப இத வந்து நீங்க ஒரு தீர்க்கமா ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டியா இருந்து இத ப்ராப்பரா பார்த்து நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருந்து ஒரு அங்க ரிப்போர்ட் எழுதணும் அப்டின்னும்போது, உங்களால முடியுமா? முடியாதான்னு நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். டிஸ்பைட் மை ஃபெமிலியாரிட்டி ஐ கேன் ஸ்டில் ஹோல்ட் ஹிம் ரெஸ்பான்சிபிள்னா நீங்க போலாம். இல்லன்னா இட்ஸ் பெட்டர் தட் ஐயோ! இவ்ளோ ஃபெமிலியாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, இவ்ளோ பேர் எனக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல. இந்த பெர்சன் இந்த மாரி பண்ணியிருக்காங்க. பட் என்னால அந்த இடத்துக்குள்ள போய் ஐ வில் நெவர் பி ஏபிள் டூ ஃபேஸ் ஹிம் அண்ட் டூ ஹோல்ட் ஹிம் ரெஸ்பான்சிபிள். அவன்ட்ட போய் கேள்வியெல்லாம் கேட்டு, ஓ! தட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீனா ப்ளீஸ் வித்ட்ரா ஃப்ரம் த என்கேஜ்மென்ட். வேற யாராவது ஒரு புது ஆடிட்டர் வந்தார்ன்னா, அவருக்கு பாலுவ பத்தி எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஹி வில் பி ஏபிள் டூ ஹோல்ட் த என்டையர் இன்வெஸ்டிகேஷன் ஆர் ஹோல்ட் த என்டையர் இன்டர்வியூ இன் அ மோர் ஒரு மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஃபேஷன்ல அவங்களால பண்ண முடியும். உங்களால பண்ண முடியும்னா நீங்க வெளியில வந்துருங்கன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் தட் வி ஆர் சப்போஸ் டூ ஸ்டடி. அத தாண்டி வந்து தே டாக்கிங் அபவுட் சாப்டர் ஓவர்வியூ. சாப்டர் ஓவர்வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அவங்க சொல்றது என்னன்னா, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல நம்ம என்னென்னலாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 1 ஓவர்வியூ ஆஃப் கோட் ஆஃப் எத்திக்ஸ். கோட் ஆஃப் எத்திக்ஸ பத்தி தே டாக்கிங் அபவுட் 1 செகண்ட். ஓகே. ஓவர்வியூ ஆஃப் கோட் ஆஃப் எத்திக்ஸ். கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல எல்லா பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. லைக் நம்ம வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும், ரொம்ப அப்ஜெக்டிவா இருக்கணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலி நீங்க வந்து டியூ கேர் எடுத்து தான் ஒரு ஒரு வேலையும் செய்யணும்னு சொல்லி, உங்களுக்கு பேசிக்கான ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சொல்லி தருவாங்க. அதுதான் வந்து ஓவர்வியூ ஆஃப் கோட் ஆஃப் எத்திக்ஸ். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு 1949. அதுல உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டோட மெம்பர்ஷிப் நம்பர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லன்னா நீங்க என்ன பண்ணணும்? எங்கேயாவது வேலைக்கு போணும். ஒண்ணு எம்ப்ளாய்மென்ட்ல இருக்க போறீங்க. அப்படி இல்லையா, யூ ஆர் பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். யூ ஆர் பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஸோ இஃப் யூ ஆர் இன் பிராக்டிஸ் உங்களுக்குன்னு தனி கோட் ஆஃப் எத்திக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குடுத்துருப்பாங்க அடிஷனலா. இல்ல நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி கோட் ஆஃப் எத்திக்ஸ் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. நீங்க எங்க வொர்க் பண்றீங்க? வொர்க் பண்ற எம்ப்ளாயர் கிட்ட நீங்க எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி சில விஷயங்கள் குடுப்பாங்க. இதுதான் கோட் ஆஃப் எத்திக்ஸ். முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆக்ட் 1949ல அவங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் யாரு? அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மென்ட்ல இருக்கவங்க யாருன்னு சொல்றாங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மிஸ்கண்டக்ட். மிஸ்கண்டக்ட்னா என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது, ஒரு ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு வெளியில வரும்போது,
கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. அந்த இடத்துல பிஹேவியருக்கு நேரா வந்து குட் பேட் எல்லாம் போடுவாங்கல்ல, அதுதான் கான்டக்ட் அப்படின்னு சொல்றது. The way you conduct yourself in a society, இல்லைனா in a school, in your classroom, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். The way you conduct yourself, நீங்க உங்களை எப்படி எங்க பிரசன்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அதுக்கு பேர் வந்து கண்டக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மிஸ்கண்டக்ட்? மிஸ்கண்டக்ட்னா ஒரு இடத்துல எப்படி நடந்துக்க கூடாதோ நீங்க அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தட்ஸ் கால்ட் அஸ் மிஸ்கண்டக்ட். அப்ப ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஓகேவா எந்தெந்த மாதிரியான மிஸ்கண்டக்ட பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. பேசிக்கலி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மிஸ்கண்டக்ட் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா என்னுடைய தொழிலை நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரெவ்யூ நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த இடத்துல நான் ஏதோ தவறுதலா ஒரு பண்றேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். ஓகேவா? இன்னொரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் அதர் மிஸ்கண்டக்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அதர் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாவே இருக்காது, ப்ரொஃபஷன் ரிலேட்டடாவே இருக்காது. எது ரிலேட்டடா இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து செம்மையா பார்ட்டி பண்றீங்க, நியூ இயர் அன்னைக்கு நைட்டு செம்மையா பார்ட்டி பண்றீங்க, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கார் எடுத்துட்டு, கார் வேனோ whatever ஏதோ ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு செம்ம ஃபன் பார்ட்டி பண்றீங்க நியூ இயர் வைபுக்கு நைட்டு. பட் அந்த இடத்துல ஓவர் ரக்கஸ் ஆயிடுச்சு, ஓவர் சவுண்ட் பார்ட்டியோ whatever ஆல்கஹால் இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்களை வந்து பிடிச்சி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட நீங்க போய் என்ன சொல்லணும், சாரி சார் வில் பிஹேவ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மூவ் ஆஃப் பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க அந்த இடத்துல, உங்களுக்கு நாங்க யாருன்னு தெரியுமா, நாங்க பிக் 4ல ஒர்க் பண்றோம், நாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தெரியுமா, எங்க கிட்டே வா, நீ என்ன ஆஃப்டர் டிராபிக் போலீஸ் அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஓவரா நம்ம பேசும்போது அந்த இடத்துல நீங்க உங்களை மட்டும் நீங்க டீக்ரேட் பண்ணிக்கல, நீங்க ஒரு ப்ரொஃபஷனை சார்ந்து இருக்கிறதுனால அந்த ப்ரொஃபஷனையும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்க. அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதர் மிஸ்கண்டக்ட்ல வரும். ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்ங்கிறது எப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சுமே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது 800 கோடி வரணும்னு, ஆனா அவங்க அங்க 1200 crores போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா that's professional misconduct. அது நீங்க பண்ணவே கூடாது. you should not remain silent when you know that there is some மெட்டீரியலா ஏதோ ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்கு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தெரிஞ்சும் நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா that's professional misconduct. பட் அதர் மிஸ்கண்டக்ட் அப்படி கிடையாது. நீங்க செய்யற வேலைக்கோ, நீங்க செய்யற அந்த ஆடிட்கோ, ரெவ்யூக்கோ, இல்ல எனி அஷூரன்ஸ் சர்வீசஸ்க்கோ, இல்ல நீங்க வேலைக்கு போறீங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, அந்த இடத்துக்கும் அந்த தொழிலுக்கும் அந்த ப்ரொஃபஷனுக்கும் நீங்க செய்யற வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் நீங்க ஆஸ் அ பர்சனா நீங்க வெளியில உங்களை எப்படி நீங்க வந்து உங்களை வந்து நீங்க காமிச்சுக்கிறீங்களோ அதுலயே யூ பிரிங்கிங் டிஸ்ரெப்யூட் டு த ப்ரொஃபஷன். ஐயோ என்னடா இது, ஒரு ஒரு டாக்டர்னா நம்ம எப்படி எதிர்பார்ப்போம், எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ரோட்ல வந்து பயங்கரமா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து பிஹேவ் பண்ணாங்க, நமக்கு டாக்டர்ஸ் மேல என்ன ஒரு மரியாதை வரும்ல. அந்த மாதிரி தான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹோல்ஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நோக்கி அவங்க வேலை செய்யணுமே தவிர தே ஷுட் நாட் பிரிங் டிஸ்ரெப்யூட் டு த ஃபங்க்ஷன். அதுதான் வந்து அதர் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டா இருந்தாலும் சரி, அதர் மிஸ்கண்டக்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களை டிசிப்ளின் பண்றதுக்கு there are certain procedures that is given under Chartered Accountants Act 1949. இதை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷெட்யூல்ஸ் டு தி ஆக்ட்னு இருக்கும். ஆக்ட்ல நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கும், பார்ட் ஏ பார்ட் பி அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து இஃப் யூர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் சர்வீஸ் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இஃப் யூர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு இஃப் யூர் இன் பிராக்டிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஷெட்யூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா ஷெட்யூல்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட் ஏ பார்ட் பி இது எல்லாமே வந்து இட் அப்ளைஸ் டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஐதர் இன் பிராக்டிஸ் ஆர் இன் சர்வீஸ். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இட் வில் கிவ் அஸ் a lot of இன்சைட் இன்டு எது கரெக்ட் எது தப்பு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மேற்கொண்டு கைட்லைன்ஸ் இருக்கு விச் இஸ் நாட் மேண்டேட்டரி பட் இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் மாதிரி இருக்கும் கவுன்சிலோட கைட்லைன்ஸ். அண்ட் தென் ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷர். சிலதெல்லாம் வந்து மேண்டேட்டரி ஆக்க முடியும், ஸோ ஆக்கணும் அப்படின்றதெல்லாம் மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. சிலது வந்து ஓகே நாங்க வந்து வில் கிவ் யூ அஸ் ரெக்கமெண்டேஷன், நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் நேச்சர்ல நிறைய கொடுப்பாங்க. அந்த மாதிரி தே ஹேவ் ரெக்கமெண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி மெஷர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா படிக்கும் போது தான் அஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டு வெளியில வரும்பொழுது நீங்க உங்களை எப்படி ஹோல்ட் பண்ணணும், நீங்க எப்படி உங்களை கண்டக்ட் பண்ணிக்கணும் வெளியில அப்படிங்கறத பத்தின ஒரு ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். அதனாலதான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா 20 மார்க்ஸ் அவங்க கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அப்படியாவது நீங்க இந்த என்டையர் சாப்டர் படிச்சிருவீங்க. யூ நோ ஹவு டு கண்டக்ட் யுவர் செல்ஃப் இன் பப்ளிக், ஹவு டு கண்டக்ட் யுவர் செல்ஃப் இன் தி பிளேஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், ஹவு டு கண்டக்ட் யுவர் செல்ஃப் அதர்வைஸ். வெளியில ஆஸ் அ பப்ளிக்கு முன்னாடி நீங்க உங்களை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க,
உங்களோட பர்சனல் லைஃப்ல கூட நீங்க வந்து யூ ஷுட் நாட் பிரிங் டிஸ்ரெப்யூட் டு த ப்ரொஃபஷன். இது எல்லாத்தையுமே வந்து அவங்க தேர் ட்ரைங் டு இன்கல்கேட் இன் யூ த்ரூ திஸ் சாப்டர் நம்பர் 19. அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு பெரிய கதை கொடுத்துருப்பாங்க. என்ன கதைனா, பேங்க் ஆடிட் நமக்கு வந்திருக்கோம், இல்ல ஸ்டாக் ஆடிட் ஏதோ வந்திருக்கு, நம்ம போய் பண்ணணும். நம்ம போய் ஒரு 6 பேருக்கு சைன் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். அதுல ஏதோ 2-3 பேர் மட்டும் சும்மா சின்ன சின்ன சில்லற வெரி 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 சில்லி மிஸ்டேக். அதை நீங்க ஈஸியா ஓவர்வியூ பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். லைக் ஓவர்வியூ இந்த சென்ஸ் ஓவர்வியூ கூட இல்ல, அது அப்படியே ஓவர்சி பண்ணிட்டு ஓகே இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படி சொல்லிட்டு கூட நீங்க வந்து அதை கடந்து போயிடலாம் ஈஸியா. அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணி ஃபுல்லா படிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா நான் சொல்றது கூட நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு கேளுங்க, அந்த ஸ்டோரி படிச்சு கூட. ஸோ ஏதோ ஒரு ஆடிட்க்கு நீங்க போயிருக்கீங்க. அங்க ஒரு 10 யூனோ 10 to 15 கேசஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 7-8 கேசஸ் வந்து ரொம்ப மைல்டா ஒண்ணுமே இல்ல. அது ஆக்சுவலா அதை நீங்க ஓவர்சி பண்ணி நீங்க பாட்டுக்கு போலாம். பட் ஸ்டில் நீங்க அந்த 10 கேஸ் வந்து ரொம்ப அப்படியே ப்ரெஷர் கொடுத்து எடுத்து, அதுல வர எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த கிளையண்ட் எல்லாம் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அவங்க கிட்ட நீங்க வந்து பேரம் பேசுறீங்க. இந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும்னா நீங்க எனக்கு பதிலுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த ஆடிட்டை கொடுக்கணும், இந்த ஆடிட்டை கொடுக்கணும்னு ரொம்ப என்ன சொல்றதுன்னா, அது ஒரு வியாபாரம் மாதிரி ஆக்குறது. நீங்க உள்ள போறது என்ன, எத்தனை கேஸ் இருக்கோ அத்தனை கேஸையும் பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா இல்லையான்னு வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரணும். அதான் உங்க வேலை. பட் நீங்க அங்க போயிட்டு அதை பண்ணாம, அதை வச்சு நீங்க எப்படி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஸ்டமரை கொண்டு வரலாம்னு பார்த்து, சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாக்கி, ஊதி பூதாகரமாக்கி, அந்த கிளையண்ட் நேர்ல வர சொல்லுங்க. நான் பேசிதான் சரி பண்ணுவேன்னு சொல்லி, அந்த அவுட் ஆஃப் 6 மைல்டு கேஸா முடிய வேண்டியதை 6 பேரையும் கூப்பிட்டு தனியா பிரைவேட்டா உட்கார வச்சு பேச வச்சு, சில பேர் உங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுப்பாங்க, அதை நீங்க வாங்கிப்பீங்க. சில பேர் வந்து ஃபியூச்சர்ல அவங்கவுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்குக்குலாம் நீங்க வந்து ஸ்டாக் ஆடிட் போகும்போது, ஸ்டாக் ஆடிட் சர்டிபிகேட்டுக்குலாம் நம்ம வந்து போய் கேட்கும்போது, மொத்தமா வந்து ஒரு 100 ஸ்டாக் ஆடிட் ரிப்போர்ட் இருக்குன்னா, அதுல ஒரு 6 ரிப்போர்ட் வந்து சில ஹவ் டு யூ கால் சில ஃபார்மாலிட்டில கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அந்த ஃபார்மாலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க ஈஸியா ஓவர்சீ பண்ணி போயிடலாம். அத விட்டுட்டு அந்த 6 கிளையண்ட்டையும் தனியா கூப்பிடுறது. என்ன நீங்க பேங்க் கிட்ட இருந்து நீங்க வந்து லோன் வாங்கியிருக்கீங்க. ஆனா உங்களோட ஸ்டாக் சர்டிபிகேட் எல்லாம் சரியில்லையே. நான் இத சரி பண்ணணும், அத சரி பண்ண சொல்லி அந்த 6 பேரையும் ரொம்ப அலைய விட்டு, கடைசியில நீங்க 6 பேரும் உங்களோட ரெஸ்பெக்டிவ் கம்பெனிஸோட ஆடிட் எனக்கு குடுப்பீங்களா? அப்பதான் நான் உங்களுக்கு ஸ்டாக் சர்டிபிகேட் கிளியரன்ஸ் எல்லாம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அவங்கள வந்து இது பண்ணி ஒரு 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 மாதிரி என்ன சொல்றது, அவங்க என்ன நினைப்பாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே, என்ன இவன் ஆஃப்டர் ஆல் சின்ன சின்ன ஃபார்மல் இஷ்யூஸ்க்கு சின்ன சின்ன ஃபார்மாலிட்டி இஷ்யூஸ்க்கு போய் நம்மள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒண்ணு லஞ்சம் கேட்கறான். இல்லன்னா நம்மளோட ஆடிட் இவனுக்கு குடுக்க சொல்றான். என்ன ஆள் இவன்? அப்படின்னு தான் நம்ம மேல ஒரு இது வருமே தவிர, இட் வோன்ட் பில்ட் ட்ரஸ்ட். இட் வோன்ட் கிவ் யூ த த டிசர்விங் ரெஸ்பெக்ட் தட் யூ ஷுட் ஹேவ். அது உங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரியான ஒரு கான்டக்ட் வந்து நல்ல கண்டக்ட் அப்படின்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிரவுன் கலர் ஹைலைட்டட் டப்பால கொடுத்திருக்காங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் ado வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ தே ஆர் ஜஸ்ட் நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் சில இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ். ஓகே, அதனால நீங்களுமே படிக்கும் போது அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. மெயினா நான் ஒவ்வொரு எபிசோட்லயும் சரி, இல்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா, இன்ஸ்டிடியூட் ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எதுவும் கிடையாது உங்களுக்கு. அதனால மார்க்கெட்ல இந்த புக் விக்கிறாங்க, அந்த புக் விக்கிறாங்க, இது கண்டென்ஸ்டு மெட்டீரியலா குடுக்குறாங்க, இது குயிக் ரிவிஷனா குடுக்குறாங்க, இப்படி குடுக்குறாங்க, அப்படி குடுக்குறாங்கன்னு எதையாவது நம்பி போய் ஏமாறாம, இன் இன் ஷார்ட் சொல்லணும்னா, எப்பேர்ப்பட்டவங்க எப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்தாலும், அது இந்த புக்ல இருந்து தான் ரெடி பண்ணி குடுக்குறாங்க. சோ, யாராவது வந்து கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் கலைவாங்களா? கையில வெண்ணெய் இருக்கு. அத உருக்குனா நெய் கிடைக்க போகுது. யாரோ ஒருத்தர் அந்த வெண்ணெய உருக்கி நெய்யா வச்சிருக்காங்க. அந்த நெய்ய போய் நான் காசு குடுத்து வாங்குறேன்னா, யூ வில் நெவர் பி ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் த என்டயர் விஷயங்கள உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, நம்ம உட்கார்ந்து ஒரு விஷயத்த படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்பளால இன்னொருத்தர் படிச்சு, புரிஞ்சுகிட்டு அதுலேருந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து குடுக்குறாங்கன்னா, அத எப்படி நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? சோ, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் எப்போதுமே. ப்ளீஸ் டிபெண்ட் அப்பான் இன்ஸ்டிடியூட் ஸ்டடி மெட்டீரியல். தட் வில் நெவர் உங்கள வந்து கைவிடவே விடாது. இட் வில் நெவர் ஹேங் யூ ட்ரை. அப்படியே அவங்கள ஐயோ! தன்னந்தனியா ஐயோ! என்ன விட்டு போயிட்டாங்களே அந்த மாரி விடவே விடாது இன்ஸ்டிடியூட் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே. ஸோ அகைன் இன்ட்ரோடக்ஷன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டடி மெட்டீரியல்ல என்ன குடுத்துருக்காங்களா? டிக்ஷனரியில மாரல் பிரின்சிபிள்ஸ்னா என்னன்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் தான். ஸோ மாரல் பிரின்சிபிள்ஸ்னா என்னது? மாரல் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னோட லைஃப்ல மொராலிட்டி பேஸ் பண்றது. ஒருத்தருக்கு ஒரு மாரல் பிரின்சிபிள் இருக்கும். சில பேர் போர்க் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் பீஃப் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி மாரல் பிரின்சிபிள்ஸ் டிஃபர்ஸ். பட் ஒரு ப்ரொஃபஷன் வரும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி எத்திக்ஸ் இருக்கணும்ன்றதுனால கோடிஃபிகேஷன் ஆஃப் எத்திக்ஸ் ஆர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்றதை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர். அதனால தான் சொல்லுவோம் எப்பவுமே பிஹேவியர்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பிஹேவியர் இருக்கணும்.
ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர். இது இந்த ட்ரெஸ் அலவுட், இந்த ட்ரெஸ் நாட் அலவுட், ஜீன்ஸ் அலவுடா நாட் அலவுடா, அந்த மாதிரி. ஸோ இப்போ ஜீன்ஸ் அலோவ் பண்றது கரெக்டா தப்பாங்கிறத பத்தி இங்க பேச்சே கிடையாது. எது எது அலவுடோ அதுதான் கோடிஃபைடு எத்திக்ஸ், அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், மற்றது நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது தான் மாரல் எத்திக்ஸ்ன்றது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒன்னொன்னா இருக்கும், பட் எல்லாத்தையும் கோடிஃபை பண்ணி ஒன்னா கொண்டு வரதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர் எக்ஸ்பெக்டட் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்றது. மற்றபடி வந்து இந்த கோடு எதுக்காக, இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் எதுக்காகனா, ஆமா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து யூ பிகம் தி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் அப்படின்னும் போது உங்ககிட்ட மத்தவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு ட்ரஸ்ட், ஓகேவா, ஒரு ப்ராப்பர் கண்டக்ட் ஆஃப் பிஹேவியர் எல்லாம் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ரொஃபஷன்ல ட்ரஸ்ட்டும் மரியாதையும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நம்ம பேசிக்காவே வந்து ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ்ல இருந்தாலும் சரி இல்ல சர்வீஸ்ல இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேசிக்காவே ஒரு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்னு கொடுப்பாங்க. அந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்ல உங்களுக்கு பேசிக்கான ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எத்திக்ஸை நீங்க ஃபாலோ பண்ண விடாம உங்களுக்கு யாராவது த்ரெட் கொடுக்குறாங்களா, யாராவதுன்னு இல்லை, ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கலாம், அந்த மாதிரி த்ரெட் இருக்கா, அப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட் எல்லாம் என்ன, அந்த த்ரெட் நீங்க எப்படி நல்லிஃபை பண்ண போறீங்க, இல்ல அந்த த்ரெட் எப்படி வந்து நீங்க ஒரு லெவலுக்கு கம்மி பண்ண போறீங்க, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல பார்ப்போம், இந்த கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா. அப்புறம் கோட் ஆஃப் எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா, ஆமா இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து தட் இஸ் ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும், அப்ஜெக்டிவா இருக்கணும்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் மக்கள் கிட்ட இருக்கு, பப்ளிக் கிட்ட இருக்கு, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டயும் இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, ஓகே, எல்லா மினிஸ்ட்ரிஸ் கிட்டயும் இருக்கு. விச் மீன்ஸ் நம்ம வந்து ரொம்ப 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 அல்டிமேட் லெவல் ஆஃப் ப்ரொஃபஷனல் டிக்னிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே காமனா கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்றது ஒன்று இருக்குது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சி இன்ஸ்டிடியூட்டோடைய மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டா எட்டர்னல் விஜிலன்ஸ். ஓகே, ஹிந்தி வரலன்னா இங்கிலீஷ்ல மட்டும் படிச்சுக்கோங்க, ஹிந்தி வரணும்னா ஹிந்திலையும் படிங்க. யா ஏஷ சுபதேஷு ஜக்ரதி, சத்தியமா எனக்கு புரியல அது. ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டர்னல் விஜிலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எட்டர்னல் விஜிலன்ஸ்னா எப்போதுமே அலர்ட்டாவே இருக்கு. ஐ வுட் சே திஸ் இஸ் த மோஸ்ட், அதாவது அவேக்கனிங் when the world is asleep அப்படி சொல்றாங்க. அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான அந்த எட்டர்னல் விஜிலன்ஸ்க்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்டர்னல் விஜிலன்ஸ் எப்போதுமே 24/7 நீங்க அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கும் போது 24/7 நீங்க வந்து ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். விச் மீன்ஸ் அலர்ட்டா இருக்கு. ஏன் அலர்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம்னா, எந்த இடத்துல வேணா ஒரு ஃப்ராட் நடந்ததுக்கான சிம்டம்ஸ் தெரியலாம், ஒரு எரர் இருக்கிறதுக்கான சிம்டம் வெளியில தெரியலாம். அந்த சிம்டமை நீங்க சாதாரணமா போற போக்குல அப்படி நார்மல் தானேன்ட்டு நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்க ரொம்ப அல்டிமேட்டான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கிரகிப்பு தன்மையோட, ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷனோட இருக்கும் போதுதான் உங்களால சின்ன சின்ன இடத்துல என்னமோ இந்த இடத்துல ஆஃபா இருக்கு, என்னமோ சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும்னா உங்களுக்கு எப்போதுமே நீங்க ஒரு அலர்ட் மோட்ல இருக்கணும். ஸோ அதனால்தான் எட்டர்னல் விஜிலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வெரி சிம்பிள், இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்னு சொல்லுவோம். யாராவது ஒரு விஷயத்தை கொண்டாந்து சொல்றாங்கன்னா உடனே அதை வந்து அப்படியே கண்மூடித்தனமா நீங்க நம்பக்கூடாது. எல்லா ஒரு நல்லதுல ஒரு கெட்டது இருக்கும், கெட்டதுல நல்லது இருக்கும். என்டையரா எதுவுமே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி டிரான்சாக்ஷன் செட் கொடுத்தாங்கன்னா அதுல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபுல்லாவே ஃப்ராட் தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ராடாலாம் இருக்காது, அதுலயும் சில நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு how do you call ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் அந்த இடத்துல ஒரு எனிக்மா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ரொம்ப டிஸ்டிங்விஷிங்கான ஃபீச்சர் என்ன when it comes to professional accountants, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have to act in the they have to act very 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 responsibly. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். யாருக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி என்டையர் பப்ளிக். ஒரு பப்ளிக்குடைய நலனுக்காகத்தான் நீங்க வேலை பார்க்குறீங்க. அப்போ பல ஷேர் ஹோல்டர்ஸ், கவர்மெண்ட்ல இருந்து, ஜெனரல் பப்ளிக்ல இருந்து, ஒரு கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா பிரதிபலிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது நீங்க இதெல்லாத்தையும் செக் பண்ணி எஸ் ஆமா அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுடைய அந்த சிக்னேச்சர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை உங்க சைனை நம்பி அவங்க மேற்கொள்வாங்க. ஒரு கவர்மெண்ட் கூட என்ன பண்ணும், ஒரு பாலிசியை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் அதை அப்படியே ஒரு பிரைம ஃபேஸி அப்படியே நம்புறாங்கன்னா ஏன் நம்புறாங்க, பிகாஸ் இட் இஸ் ஆடிட்டட். அப்ப உங்களுடைய ஒரு 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 ரிப்போர்ட் அப்படிங்கிறது பல பேருடைய நம்பிக்கையை சார்ந்தது, பல பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், அவங்களோட டெசிஷன்ஸ்க்கு
உங்களோட சிக்னேச்சர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களை கண்மூடித்தனமா அவங்க நம்புறாங்க. அப்ப அவங்க கண்மூடித்தனமா நம்மள நம்பணும்னா நம்ம எந்த அளவுக்கு விஜிலண்டா இருக்கணும். அதனாலதான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு டாக்டர் மாதிரி, லாயர் மாதிரி. ஏன் ஆடிட்டர் இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்னா, பிகாஸ் தே ஆக்ட் இன் தி தே ஆக்ட் இன் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஒரு பப்ளிக் அட் லார்ஜ் அவங்களோட குட் இன்ட்ரெஸ்ட்காக நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓவர்வியூ ஆஃப் கோட் ஆஃப் எத்திக்ஸ். கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல நிறைய பார்ட் இருக்கு. பார்ட் நம்பர் 1 யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் தி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ். யாரெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோ எல்லாருக்கும் அப்ளிகபிள். கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல மொத்தம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4A சம்திங் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க, பார்ட் 1 யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு ஆல் தி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ். நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கலாம், நீங்க ப்ராக்டிஸ் போகலாம், நீங்க யாரா வேணா இருங்க, யாரா இருந்தாலும் உங்களுக்கு அப்ளிகபிள். So when you become a chartered accountant and when you get a membership number, automatically you have to follow part 1. Part 2 யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, professional accountants in service which sets out additional material that applies to professional accountants in service. யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ, யாரெல்லாம் அவங்களோட அந்த CA அப்படிங்கிற அந்த குவாலிஃபிகேஷனை கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து they are performing the professional activities, but எப்படின்னா in service, யாருக்காவது அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி பணம் வாங்கிக்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் சர்வீஸ் இன்க்ளூட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கலாம், நீங்க இல்ல கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், ஓகேவா? ஒரு ரெப்யூட்டட் லீடிங் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன்னா, அந்த பே மீ லைக் ஹவு, ஓகே இந்த பேப்பரை முடிச்சு கொடுங்க மேடம் 1 lakh, இந்த பேப்பரை முடிச்சு கொடுங்க ஒரு 50,000 அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ இட்ஸ் கான்ட்ராக்டட் பேசிஸ்ல நீங்க போய் ஒர்க் பண்றீங்க. ஸோ நீங்க CA கம்ப்ளீட் பண்றீங்க, கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்க ப்ரொஃபஷனை கையில வச்சிருக்கீங்க. அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கையில வச்சுட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில உங்களை வந்து ஒரு லெக்சர்ஷிப்காக கூப்பிடுறாங்க, அங்க போய் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. அங்கிருந்து உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வருது. அப்ப நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நீங்க பார்ட் 1 ஃபாலோ பண்ணணும், பார்ட் 2 ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும் சரி, கான்ட்ராக்டட் பேசிஸ்ல இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டியில இருந்தாலும் சரி, நான் எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டியில இருந்தாலும் சரி. மறுபடியும் சொல்றேன், இந்த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டியை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டினா என்னன்னா, எக்ஸிக்யூஷனா என்னன்னா நடைமுறைப்படுத்துறது, இம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்ப எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டியில இருக்கவங்க டெய்லி காலை 9 மணிக்கு அவங்களுக்கு கம்பெனி டென்ஷன் அவ்வளோ இருக்கும், அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவா நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க டெய்லி காலை 9 o'clock போயிட்டு அந்த கம்பெனியோட ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸிக்யூட்டிவ்னா, ப்ரொடக்ஷன் சார்ந்து என்னென்னலாம் இருக்கோ எல்லா ப்ரெஷரும் நீங்க தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டி. நான் எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டினா அந்த இடத்துல நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 365 days ரவுண்ட் இயர் நீங்க அங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க மந்த்லி 2 to 3 மீட்டிங்ஸ்க்கு வந்து உட்காந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் ஓகேவா இல்லைன்னு ஓட் பண்ணிட்டு வெளில போனா போறோம். அந்த மாதிரி நான் எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டியில கூட நீங்க சில கம்பெனிஸ்ல போர்ட் மெம்பரா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க அந்த கம்பெனில போர்ட் மெம்பரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சிட்டிங் ஃபீஸ் அதெல்லாம் வரும். அது நீங்க அந்த மாதிரி யூஆர் போர்ட் மெம்பர், பட் நீங்க நான் எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டியில இருக்கீங்கனாலும் சரி, யூ ஹாவ் டு ஃபாலோ பார்ட் 2ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? Am I clear? Have I made things clear? Part number 1 is for a chartered accountant, irrespective of whether you are performing like services or you are practicing. In the differentiation இல்ல, நீங்க யாரா இருந்தாலும் சரி, you have to comply part 1. Part 2 is for the people who are chartered accountants in service. So நீங்க வந்து அங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகலாம், இல்ல சும்மா சிட்டிங் ஃபீஸ் வாங்குற ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பரா இருக்கலாம், யாரா வேணா நீங்க இருக்கலாம். உங்களுக்கு பார்ட் 2 இஸ் அப்ளிகபிள். ஸோ பார்ட் 2 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இன் ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ல இருக்கவங்க. மற்றபடி பார்ட் 2 இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் இன் பப்ளிக் ப்ராக்டிஸ் when performing professional activities pursuant to their relationship with the firm as an employee. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பார்ட் 2 இன்னும் சில பேருக்கு அப்ளிகபிளா இருக்கு. அது யாருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல்ஸ் who are professional accountants in public practice when performing professional activities pursuant to their relationship with the firm as an employee. See, for example, நீங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்களே உங்க பேர்ல சொந்தமா வந்து இன்னும் ஃபர்ம் ஆரம்பிக்கல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃபர்ம்ல போய் ஜாயின் பண்ண, அந்த ஃபர்ம்ல ஒரு 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் தான் அங்க வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ். ஐ மீன் லைக் அந்த 7 பேர் தான் அங்க பார்ட்னர்ஸ் அந்த ஃபர்முக்கு. நீங்க அங்க போய் ஜாயின் பண்றீங்க. அங்க போய் நீங்க ஜாயின் பண்ணா நீங்க ஆக்சுவலி என்ன சர்வீஸ் அங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க? அங்க போய் நீங்க ஆடிட்டர், ரெவ்யூ அந்த மாதிரி தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க. பட் ஸ்டில் அந்த இடத்துல நீங்க போய் சைன் பண்ண போறீங்களா என்கேஜ்மெண்ட் பார்ட்னரான்னு கேட்டா பண்ண மாட்டீங்க.
அந்த 7 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அங்க சைன் பண்ண போறாங்க ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட். பட் ஸ்டில் அந்த 7 பேர் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு இருந்து எல்லா ஆடிட்டையும் அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கீழ அந்த 7 பேருக்கு கீழ ப்ராபப்ளி ஒரு 10 to 12 சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வேலை வாங்குவாங்க. அந்த 10 பேர்ல நீங்க ஒருத்தரா இருக்கும்போது, அப்ப அந்த 10 பேருமே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் அவங்க எம்ப்ளாய்மென்ட்ல தான் இருக்காங்க. யார்கிட்ட எம்ப்ளாய்மென்ட்ல இருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் போஸ் அண்ட் அசோசியேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ் அப்படிங்கிறது அந்த ஃபர்மோட நேம்னு வச்சுக்கோங்களேன். BOSE 4 பேர் வந்து அங்க ஃபர்ம்ல பார்ட்னர்ஸா இருக்காங்க. B ஃபார் பரத், அதுக்கப்புறம் வந்து ஓல ஏதாவது பேர் இருக்கான்னு ஓம் சாந்தி சம்திங் ஏதோ ஒண்ணு. எஸ் ஃபார் சுரேஷ், இ ஃபார் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் தான் அங்க ஃபர்ம்ல பார்ட்னர்ஸ். நீங்க அங்க வேலைக்கு போறீங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் தரேன்னு சொல்றாங்க. பட் நீங்க அங்க உள்ள போய் என்ன வேலை பார்ப்பீங்க? ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட் இன் பிராக்டிஸ் என்னென்னலாம் வேலை பார்ப்பாங்களோ எல்லா வேலையும் நீங்க பார்ப்பீங்க. பட் ஸ்டில் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க அந்த இடத்துல உங்க மெம்பர்ஷிப் நம்பரை போட்டா சைன் பண்ண போறீங்க, ஆடிட் ரிப்போர்ட்டா கிடையாது. அங்க இருக்கிற 4 பேர் தான் அவங்க பேர் போட்டு தான் சைன் பண்ணணும். ஆனா நீங்க அந்த இடத்துல என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க? நீங்க அந்த இடத்துல யாரு? நீங்க ஒரு எம்ப்ளாயி அவ்வளவுதான். அப்படின்னும் போது என்னதான் நீங்க வந்து ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மாதிரி நீங்க உங்களை நினைச்சிட்டு அங்க வேலை பார்த்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க அந்த ஃபர்ம்ல ஒரு எம்ப்ளாயி தான். அப்படின்னும் போது நீங்க பார்ட் 2 தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்றாங்க. இது ரொம்ப அழகான ஒரு கிளாரிபிகேஷன். ஓகேவா? பார்ட் 3 யாருக்குன்னா ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட்ஸ் இன் பப்ளிக் பிராக்டிஸ். இப்போ யாரெல்லாம் அந்த ஃபர்ம்ல இருக்க போஸ் BOSE அவங்க 4 பேரும் பார்ட் 3 ஃபாலோ பண்ணணும். ஓகே, ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட்ஸ் இன் பப்ளிக் பிராக்டிஸ் when providing professional services. ஓகே, இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் which sets out additional. அதே மாதிரி அந்த பார்ட் 3 ஃபாலோ பண்ற அந்த BOSE இருக்காங்க 4 பேர். அந்த 4 பேர் வந்து டெஃபினட்டா இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறத அவங்க செம்மையா அப்ஹோல்ட் பண்ணணும். அவங்க வந்து அஷூரன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் சரி, ஆடிட் சர்வீஸ், ரிவ்யூ சர்வீஸ் எது ப்ரொவைட் பண்ணாலும் அவங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்ட்ரா 2 பார்ட் இருக்கு. ஒண்ணுனா 4A ஒன்னு, 4B ஒன்னு. 4A என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் நீங்க வந்து அந்த BOSE 4 பேர் சேர்ந்து ஆடிட் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க, அஷூரன்ஸ் சர்வீசஸ் பண்ணுவாங்க, SRS பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. தட் இஸ் ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் 4A அப்படிங்கிற அந்த பார்ட்டுக்கு கீழே ஆடிட் அண்ட் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மட்டுமே நீங்க ஸ்பெஷலா மேற்கொள்ள வேண்டிய யூனோ ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்றது இதுல இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்ட் 4B இருக்குல்ல, இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆடிட் அண்ட் ரிவ்யூவை தவிர மத்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணுவீங்கல்ல, அந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பண்ணும்போது நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்க கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்ட் 4Bல கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து பார்ட் A யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் யூ கெட் த மெம்பர்ஷிப் நம்பர் நீங்க அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். விச் மீன்ஸ் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும். பார்ட் B வந்து யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட் நீங்க யூஆர் நாட் பிராக்டிசிங், யூஆர் ஐதர் அன் எம்ப்ளாயி அப்படி இல்லைன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல இருக்கீங்க, யூஆர் ரெண்டரிங் சம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பட் அஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி ஆர் ஆன் தி கான்ட்ராக்சுவல் பேசிஸ். அந்த ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ன்றது எஜுகேஷன் சர்வீசஸா இருக்கலாம், சிட்டிங் ஃபீயா இருக்கலாம், லைக் நீங்க ஒரு போர்ட் மெம்பரா இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பரா இருக்கலாம், நான் எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பரா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. உங்களோட கெப்பாசிட்டி, நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் யூ ஆர் லைக் அன் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி ஆர் யூர் ஆன் அ கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஆர் யூர் போர்ட் மெம்பர், ஏதோ ஒண்ணு. அதுல வர பணத்தை நீங்க வாங்கிக்கணும்னா அதுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது பார்ட் B-ல இருக்கு. அப்புறமா வந்து பார்ட் பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்தாங்க. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 என்னன்னா CA, that is chartered accountants who are in public practice. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபர்ம்ல இருந்து ஒர்க் பண்ணணும். நீங்க ஃபர்ம்ல இருந்து ஒர்க் பண்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க, பட் ஆனா நீங்க அந்த போஸ்ல அந்த 4 பேர் நீங்க ஒருத்தரா இல்லைன்னா நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்? பார்ட் 2 தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க தான் அந்த 4 பேர்ல ஒருத்தர், நான் தான்டா அந்த போஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த போஸே நான் தான்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஹேவ் டு ஃபாலோ பார்ட் 3. இதை தாண்டி பார்ட் 4 ஒன்னு இருக்கு. ஓகேவா? பார்ட் 4A, பார்ட் 4B, கரெக்டா? இஃப் ஐம் நாட் ராங். பார்ட் 3 ப்ரொஃபஷனல், ஆமா, பார்ட் 4A 4B. 4A 4B என்ன சொல்றாங்க? 4A வந்து வெறும் ஆடிட்டுக்கும் அதுக்கப்புறம் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க பண்றீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கு, அது 4Aல வரும். 4Bல வந்து ஆடிட் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸை தவிர வேற ஏதாவது அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்றது 4Bல இருக்கும். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, அப்புறம் பார்ட் 4A, பார்ட் 4B அம்பிடுதே. ஓகேவா? இப்போ கிளாசரின்றது கடைசியாக கொடுத்துருப்பாங்களாமா. கிளாசரின்னா என்னென்ன மீனிங்ஸ், உங்களுக்கு மீனிங்ஸ் தரலன்னா அதுல போய் நீங்க பாத்துக்கலாம், அது மீனிங்ஸ் இருக்கும். இப்போ இதுல கொடுத்துருக்காங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல வந்து பார்ட் 4A, பார்ட் 4B கிளாசரி.
இதுதான் வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸோட ஓவர்வியூ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Part 1 is like for everyone. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். Part 2 is for service. Part 3 is for practice. Part 4 is for audit and review. And Part 4B is for other than audit and review engagements. தவிர நீங்க வேற ஏதாவது அஷூரன்ஸ் சர்வீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? அப்புறம் இது வந்து ஒரு மொக்க, இது ஒன்றும் பெருசாக நமக்கு தேவைப்படாது. ஒரு கோடுனா எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் அது நீங்க எப்படி உங்களோட லைஃப்ல ஸ்டைல், உங்களோட ப்ரொஃபஷன் அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு இருக்கும். அப்புறம் சில இதுல வந்து யூல் ஹேவ் சம் மேல செக்ஷன் கீழே சப்செக்ஷன்லாம் இருக்கும். அந்த சப்செக்ஷன் இது கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சும்மா மொக்க போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, இட்ஸ் நாட் பிக் டீல். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். இப்போ நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பேசிக்ஸ் என்ன, கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன, ஏன் எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ்னா யாரு, இன் சர்வீஸ்னா யாரு, ஜென்ரல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஹூ ஹஸ் எ மெம்பர்ஷிப் நம்பர்னா யாரு, யார் யார் எதை ஃபாலோ பண்ணணும், ஆடிட்ஸ் அண்ட் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதர் தேன் ஆடிட் அண்ட் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ் நீங்க ஏதாவது அஷூரன்ஸ் சர்வீசஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 4B, 4A, 4B, பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு மேம் எனக்கு அப்படின்னா மட்டும் அடுத்தது ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் போகணும். இல்லைன்னா பெசாம நீங்க என்ன பண்ணணும், திருப்ப ரீவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டு முடிச்சணும். இந்த எபிசோட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ்க்கு வரணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோட் இட் டவுன். சும்மா நானும் கேட்குறேன் அப்படியே கேட்டுட்டே இருக்கேன் மேம் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வரைக்கும் நம்ம படிச்சதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி கண்டினியூ வித் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். சரிதானா? ஓகேம்மா. இப்போ when it comes to fundamental principles, நம்ம இது வந்து இன்டர்மீடியட்லயும் நிறைய படிச்சிருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் என்னன்னா, என்னதான் நீங்க வந்து ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருந்தாலும், உங்களுக்குன்னு ஏகப்பட்ட மாரல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் பிரின்சிபிள்ஸ் கொடுத்திருந்தாலும், there are basic principles that you're supposed to follow. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, ப்ரொஃபஷனல் பிஹேவியர். ப்ரொஃபஷனல் பிஹேவியர் என்னது? நான் சொன்ன மாதிரி தான், நைட்டு பார்ட்டி பண்றேன், தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல போய் விழுந்து கட்ட நான் யார் தெரியுமான்னு மிரட்டினீங்கன்னா, தட் இஸ் நாட் கோயிங் டு பிரிங் reputation to the profession. It is actually going to bring disrepute to the profession. அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனல் மிஸ்பிஹேவியர் பண்ணவே கூடாது. ப்ரொஃபஷனலி உங்க பிஹேவியர் அவ்வளவு சூப்பரா இருக்கணும். அதுதான் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும். இது வந்து ரொம்ப 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 காமனான ஒரு டேர்ம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மள நம்பி, ஒரு டாக்டரை நம்பி நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு லாயரை நம்பி நம்ம சொல்றோம், ஜி நான் தான் கொலை பண்ணா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நீங்க போய் லாயர்கிட்ட சொல்றீங்கன்னா, அந்த லாயர் கிட்ட எவ்வளவு நம்பி தானே நீங்க சொல்றீங்க. அது வந்து மாரலி கரெக்டா இல்லையன்றதுலாம் இல்லை. அந்த இடத்துல லாயரை நம்பி நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா, அப்ப அந்த இடத்துல வந்து அவர் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுவார். நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் வெளில எங்கேயும் சொல்ல மாட்டார். அது மாதிரி ஒரு ஆடிட்டர் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் வந்து அவருக்கு ஒரு சிலர் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அவர் ஒர்க் பண்ண கம்பெனியில அவர் எம்ப்ளாயியா ஒர்க் பண்ற கம்பெனியினுடைய டீடைல்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு கிளையண்டோட டீடைல்ஸா இருக்கலாம், யாருடைய டீடைல்ஸ் வேணா இருக்கலாம். அவரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த டீடைல்ஸ் he has to take it to his grave. He should not tell anyone unless ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க அந்த இன்ஃபர்மேஷனை, இல்ல சிஏ இன்ஸ்டிடியூட்டே உங்களை வந்து ரெவியூ பண்றதுக்காக வந்து நீங்க பண்ற ஒர்க்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி பொறுப்புள்ள, அந்த மாதிரி வந்து நம்மள வந்து ரெவியூ பண்றதுக்கு பவர் உள்ள யாராவது வந்து நம்ம கிட்ட நம்மளோட வேலைப்பாட்டினுடைய அந்த அந்த ப்ரொஃபஷனல் how do you call that, நம்ம ஒர்க் பண்ணிருக்கிறது குவாலிட்டியா இருக்கா இல்லைன்னு செக் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாடியோ இல்ல ரெகுலேட்டரி பாடியோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ யாரோ ஒருத்தர் வந்து கோர்ட் ஆஃப் லாலையோ நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ண சொல்றாங்க நம்மளோட எவிடன்ஸ் அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்துல ஒரு லா படி ஒரு லீகலி ரெகுலேட்டரி போர்டு நம்ம கேட்கும்போது நம்ம கொடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம கண்டிப்பா நம்ம கிளையண்டோட பெர்மிஷன் இல்லாம நம்மளோட விஷயத்தை அவங்களோட விஷயத்தை யார்ட்டையும் நம்ம சொல்லக்கூடாது. கிளையண்டா இருக்கலாம், எம்ப்ளாயியா இருக்கலாம், எம்ப்ளாயரா இருக்கலாம். நீங்க ஒர்க் பண்ண கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் அந்த கம்பெனியோட பெர்மிஷன் இல்லாம, இல்ல நீங்க கிளையண்ட் கிட்ட ஒர்க் பண்றீங்கன்னா கிளையண்டோட பெர்மிஷன் இல்லாம நீங்க அந்த வெளியில யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. அதுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அண்ட் தென் யூ ஹேவ் திஸ் ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர். ஸோ நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும், நீங்க வந்து ஆடிட் பண்ணாலும், ரெவ்யூ பண்ணாலும், என்ன ஒர்க் பண்ணாலும் அதுல நீங்க ரொம்ப 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 சிரமம் எடுத்து, தட் இஸ் அதை வந்து ரொம்ப ஏனோ தானோன்னு செய்யாம அது ப்ராப்பரா பொறுப்பெடுத்து டியூ கேரோட பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நீங்க பேங்க் ஆடிட்டே பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஃபர்ஸ்ட் நீங்க போய் பாக்குறீங்க, எல்லாம் தெரிஞ்ச மேதாவி மாதிரி போய் பண்ணாம அதுக்கான டியூ கேர் எடுத்து அதுக்காக 2-3 எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஒரு 10-12 பேங்க் ஆடிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க கிட்ட நீங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணி ப்ராப்பரா அதை பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் ஐம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வித்வுட் அன் எக்ஸ்பீரியன்ஸ்
நான் ஒரு விஷயத்த நான் ஹேண்டில் பண்ண போறேன்னா அதை நான் பொறுப்போட ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி அதுதான் ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர். அப்ஜெக்டிவிட்டி இஸ் அஃப்கோர்ஸ் அப்ஜெக்டிவிட்டின்றது வந்து எனக்கு தெரியல, இப்ப எல்லாம் 2K கிட்ஸா இருக்கீங்க. நாட்டாமன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல ஒரு மீம் ஒண்ணு வரும். அந்த மீம் என்ன அப்படின்னா, நாட்டாம இருப்பாரு. நாட்டாம வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுட்டு ஒரு ஒரு பஞ்சாயத்து வரும். வில்லேஜ்லாம் பஞ்சாயத்து வரும் அந்த. ஸோ பஞ்சாயத்து வைப்பாங்க. பஞ்சாயத்து வச்ச உடனே ஒரு அந்த இடத்துல ஒரு கல்பிரிட்ட கூப்பிட்டு நிக்க வைப்பாங்க. நிக்க வச்சுட்டு இவன் தப்பு பண்ணிட்டான். இவனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்பாங்க. அவனுக்கு ஒரு தண்டனை குடுத்துட்டு இவரு வீட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் அந்த அவர் தண்டனை குடுத்தது உடனே அந்த பப்ளிக்ல இருக்கவங்களோ இல்ல அந்த பர்சனோட அந்த கல்பிரிட்டோட டாடியோ யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நாட்டாம சொல்லுவாரு, நோ நோ நோ, தீர்ப்பெல்லாம் மாத்தியே சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தீர்ப்பு ஒண்ணுதான்டா, நாட்டாம தீர்ப்பு ஒரே தீர்ப்பு தான்டா அப்படி சொல்லுவார். அந்த மாதிரிதான் அதுதான் அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டி இஸ் வெரி சிம்பிள். உங்க உங்க குழந்தை பண்ணா கூட அது தப்பு தான். பக்கத்து வீட்டு குழந்தை பண்ணா தப்புன்னா உங்க வீட்டு குழந்தை பண்ணாலும் தப்பு தான். யார் பண்ணாலும் தப்பு தான். உங்களுக்கு வேண்டியவங்க பண்ணா அது கரெக்ட், உங்களுக்கு பிடிக்காதவங்க பண்ணாதான் அது தப்பு அப்படிலாம் இல்ல. யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். சோ நீங்க வந்து அப்ஜெக்டிவிட்டி மெயின்டைன் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ்னு ஒரு வேர்ட் நீங்க வந்து படிப்பீங்க. அப்ஜெக்டிவ்ஸ்னா இது நம்ம படிக்க அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சோ அண்ட் சோ ஏதோ ஒரு ஹெட்டிங் படிப்பீங்க. அப்ஜெக்ட்னா கோல். இது இப்ப நம்ம இது படிக்கிறது நமக்கு என்ன கிடைக்குது அந்த மாதிரி. அப்ஜெக்டிவ்ஸ்னா அது நமக்கு வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் தட் வி கெட், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங், அதுக்கெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ்னு வேர்ட் யூஸ் பண்ணும். அந்த அப்ஜெக்டிவ்ஸையும் அந்த அப்ஜெக்டிவிட்டியும் லைக் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டும் வேற வேற. ஏன்னா அப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நடுநிலைமை காக்குறது. ஐ வில் பி வெரி 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 இம்பார்ஷியல். யாருக்கும் நான் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் ஒரே தீர்ப்பு தான். நான் பயஸ்டா இருக்க மாட்டேன். நோ பயஸ். ஐ வில் பி வெரி 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 ஒப்ஜெக்டிவ், இம்பார்ஷியல், அன்பயஸ்ட். அதுதான் இந்த அப்ஜெக்டிவிட்டி. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருந்தா அதை நீங்க வந்து அப்படியே ஜஸ்ட் விட்டுருங்க. அடுத்தது இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இன்டெகிரிட்டி? ஜென்ரலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா, இன்டெகிரேஷன் ஒன்று படிச்சிருப்போம். இன்டெகிரேஷன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது, இன்டெகிரேட்டிங் எவ்ரிதிங் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது. பட் இன்டெகிரேஷன் வேற, இன்டெகிரிட்டி வேற. இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உண்மை, நேர்மை, நாணயம், கட்டுப்பாடு அந்த மாதிரி. ஓகேவா? அதுதான். ஓகே. ஸோ இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். எதுனாலும் கரெக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா செய்யணும். பொய் சொல்லக்கூடாது, உண்மை மட்டும்தான் சொல்லணும். That's straightforwardness, very truthful, very honest. அதுதான் integrity. Okay. I hope இந்த 5 basic principles நுடைய basic understanding நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸையுமே அதுல எந்த மாதிரியான பாணியில அவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு. ஸோ இன்டெகிரிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்செக்ஷன் 111 இது முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எம்சிக்யூல எங்கேயாவது சப்செக்ஷன் 113 டீல்ஸ் வித் வாட்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டப்பட்டு கான்செப்டை படிச்சிருப்போம், கஷ்டப்பட்டு எழுதி படிச்சிருப்போம். அவங்க படி ஜஸ்ட் சப்செக்ஷன் 113 டீல்ஸ் வித் வாட், ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸா, அப்படி இல்லைன்னா இட் டீல்ஸ் வித் அப்ஜெக்டிவிட்டியா, இல்லைன்னா இட் டீல்ஸ் வித் வேற ஏதாவது ஒரு ஹெட்டிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொன்றும் நமக்கு கொடுக்குறாங்க தெரியுமா, சப்செக்ஷன் 111, 112, 113, 114, 115 இதை மட்டும் எது எதுக்கு எது எது அப்படிங்கறது ஒரு சின்ன டப்பா மாதிரி போட்டு எழுதி வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பை ஹார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் சப்போஸ் எம்சிக்யூல அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா வில் பி ஏபிள் டு டூ தட். ஓகே. ஐ ஹோப் திஸ் எபிசோட் மஸ்ட் ஹவ் பின் அன் ஐ ஓப்பனர் ஃபார் யூ. கண்டிப்பா வந்து நம்ம இந்த என்டையர் 19th சாப்டரை நம்ம வந்து இந்த வீக்குக்குள்ள நம்ம எப்படியாவது முடிக்கலாம். ஓகே. வில் ட்ரை த பெஸ்ட், நம்மளோட பெஸ்ட் எஃபர்ட்ஸை போட்டு நம்மளோட வீக்கெண்டுக்குள்ள எப்படியாவது இதை முடிக்க போறோம். ஓகே. அதான் நம்மளோட டார்கெட். கமிங் சாட்டர்டே சண்டேக்குள்ள எப்படியாவது வில் ட்ரை அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு how many pages have we completed in episode number 1? கிட்டத்தட்ட ஒரு 6 pages கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? அடுத்த எபிசோட்ல I'll sit with you for the next 3-4 pages and all the 5 basic principles நம்ம படிச்சிருவோம். அதுக்கப்புறம் சில த்ரெட், அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் சேஃப்கார்டு எப்படி இருக்கும் அதை நம்ம படிப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 பேஜஸை என்ன டேட் நாளைக்கு, ஆகஸ்ட் 5th நாளைக்கு, ஆகஸ்ட் 5th அன்னைக்கு நம்ம 15 பேஜஸை நம்ம முடிச்சிருவோம். ஓகே. ஆகஸ்ட் 6th அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்மளோட டார்கெட். லெட்ஸ் see. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியாததெல்லாம் நீங்க காமெண்ட்ல போடுங்க. நம்ம வில் டிராவல் டுகெதர் அண்ட் வித்தின் திஸ் வீக்கே நம்ம எப்படியாவது சாப்டர் நம்ம 19 முடிச்சிடலாம். ஸோ தட் நீங்க செப்டம்பர் எக்ஸாமுக்கு போறவங்களா இருந்தா நம்ம அந்த 19th சாப்டரோட ஒரு மேபி எத்தனை எபிசோட்ஸா வெளில வரப்போகுது, ஒரு 15-20 எபிசோட் அவ்வளவுதான்.
அந்த 15-20 எபிசோட நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு 20 மார்க்ஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செம கான்ஃபிடன்ஸ் வரணும். அதுதான் நம்மளோட இந்த வாரத்தோட டார்கெட். ஓகேவா? பாய்.